நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ரத்தினம் இருக்கார்ல, ரத்தினத்த வந்து வேலன் வந்து வேலைய விட்டு தூக்கிட்டார்ல. உடனே பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம வள்ளி வந்து அதிரடியா திட்டம் போட்டு வேலன், நம்ம வள்ளி 2 பேருமே சேர்ந்து பயங்கரமான திட்டம் போட்டு ஒரு வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சொந்த தொழில் மாரி தான். அதெல்லாம் பார்க்குறோமா சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து எதிர்க்கட்சியிலேருந்து அந்த தலைவர்கள்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "தம்பி நீங்க ஒண்ணுமே ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம கட்சியில வந்து சேருங்க. இங்க என்ன பிஏ வேல தானே உங்களுக்கு குடுக்காங்க. அங்க பெரிய பதவியே உங்களுக்கு குடுப்பாங்க. வாங்க தம்பி" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ரத்தினத்துக்கும், நம்ம வேதாக்கும் திரு திருன்னு கண்ணு முழி பிதுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நம்ம இவன வந்து அன்னக்காவடி ஆக்கிடலான்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருந்தா, எதிர்க்கட்சியில கூப்பிட்டு இவனுக்கு பொறுப்பு குடுக்க போறாங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வேதாலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே அதெல்லாம் வேண்டாண்ணே. எனக்கு சரிப்பட்டு வராதுண்ணே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து வேலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "தம்பி என்னப்பா தம்பி உங்கள தான் பொறுப்புல இருந்தே தூக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சும்மா இருந்து என்ன செய்றது? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் தான். ஒரு கட்சியில நமக்கு தேவையான பொறுப்பு குடுக்கலனா, அப்படியே எதிர்க்கட்சியில சேர்ந்துரணும் தம்பி" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே மத்தவங்க மாரி நான் கிடையாதுண்ணே. நான் வந்து உண்மையா இருக்கேன்னு நெனைக்கிறேன். இப்பயும் சரி, எப்பயும் சரி, எனக்கு எப்பயுமே எனக்கு எங்க ஐயா தான். எங்க ஐயா எந்த கட்சியில இருக்காரோ, அதானே எனக்கும் சரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நான் கட்சியில இருக்கணும்னு சொல்லிட்டுலாம் எனக்கு ஆர்வம் இல்ல. எங்க ஐயா கட்சியில இருக்காரு. அவருக்காக வந்து நான் அவர் கூட ஏதாவது ஒத்தாசையா இருப்பேனே, அவருக்கு பிஏ மாரி. இப்ப அந்த பதவி இல்லன்னு தான் சொல்லிட்டாரு. இருந்தாலும் வந்து ஐயா வந்து அவசரத்துல, கோவத்துல இந்த முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா, கண்டிப்பா வந்து என்னைய ஒரு நாள் திருப்பி சேர்த்துக்க தான் போறாரு பாருங்களேன். நீங்க வந்து தப்பா நெனச்சுக்கிறாதீங்க. என்னால வந்து உங்க கட்சியில வந்து சேர முடியாது. உங்க கட்சிக்காக எதுவுமே என்னால பண்ண முடியாது. மன்னிச்சுக்கோங்கண்ணே அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, பரவால்லப்பா. இதனால என்ன இருக்கு? நீ தனியா இருப்ப. நீ வந்தேன்னா, எங்க கட்சி கொஞ்சம் உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்தோம். சரி இருக்கட்டும்ப்பா, பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் கிளம்பிர்றாங்க. இங்கிட்டு பார்த்தா வேதா வந்து மொறச்சு பார்த்துக்கிட்டு விறுவிறுன்னு உள்ள போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாருமே போயிர்றாங்க. அந்த இடத்துல வந்துக்கிட்டு ஜானகி, வள்ளி, அதுக்கடுத்து சுமதி, நம்ம வேலன் எல்லாமே இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஜானகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னப்பா வேலா, இப்படி வந்து அவர் உன்னை வேலைய விட்டு தூக்கிட்டாரு. இனிமே என்ன பண்ணுவ? காசுக்கு என்ன பண்ணுவ? உன் குடும்பமே வந்து உன்னைய நம்பி தான் இருக்குது. என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம வள்ளி வந்து சொல்றாங்க. "அம்மா எதுக்கும்மா? அது ஒண்ணு தான் வேலையா? இந்த உலகத்துல வேற வேலையே இல்லையா? அத விட வந்து உழைச்சு சம்பாதிக்கிற வேலை 1000 வேலை இருக்கு. வேலனுக்கு வேலை எல்லா வேலையும் தெரியும். அவன் வந்து எப்புட்னாலும் பொழச்சுக்கிருவாம்மா. நீங்க எதுக்கும்மா ஃபீல் பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லம்மா இருக்கு. எல்லா வேலையும் இருக்கு. ஆனா இப்ப உடனே வந்து அவன் என்ன வேலை செய்வான்? அத நினைச்சு தான் நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. உடனே வள்ளி வந்து யோசிக்காங்க. ஆமா, உடனே என்ன வேலை செய்யலாம்? உடனே வந்து அவங்க வீட்ல வேற கடன் நெறைய இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். சொன்னாங்க. அதனால வந்து உடனே வேற வேலை ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. "சரி, நான் உனக்கு வந்து காசு தரேன். நீ என்ன பண்றன்னா, ஆட்டோ வாங்கு. ஆட்டோ வாங்கி ஓட்டு சரியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க வள்ளி வந்து. "மேடம் அதெல்லாம் வேணாம் இருக்கட்டும். நான் ஏதாவது ஒரு வேலை இங்கிட்டு க க டெய்லி வேலைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போய்க்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜானகி வந்து சொல்றாங்க. "ஏய் வேலா, என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவ தான் உனக்கு வந்து ஆட்டோவே வாங்கி தரேன்னு சொல்லிட்டாளே. ஆட்டோக்கு நீ தான் ஓனரு. நீ சம்பாதிக்கிறது தான். நீ எவ்வளோ சம்பாரிச்சாலும் அது உங்க வீட்டுக்கு குடுத்துடலாம். அங்கன்னா டெய்லி வேலைக்கு போய்க்கிட்டு அவங்ககிட்ட கைய கட்டி நின்னுகிட்டு இருக்கணும். பேசாம ஆட்டோ வாங்கி ஓட்டு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா வேலா, நானும் அதான் சொல்றேன். பேசாம ஆட்டோ வாங்கி ஓட்டு. யாருமே உன்ன எதுவும் கேட்க மாட்டாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "சரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்றாங்க. பார்த்தா டக்குன்னு ஆட்டோவ கொண்டு வந்து நம்ம வள்ளி கொண்டு வந்து சர்ப்ரைஸா நிப்பாட்டிர்றாங்க. அத பார்த்தோனே வேலனுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. "என்ன மேடம் நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இல்ல வேலா, எனக்காக தான் நீ வந்து அந்த சொத்து பிரச்சனையில தலையிட்ட. கடைசியில வந்து அப்பா உன்னைய வேலைய விட்டு தூக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால தான் வந்து உன் வேலையும் போச்சு. உனக்கு ஏதாவது ரெடி பண்ணி குடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உன்னைய சும்மா விடுறதுல எனக்கு ஒண்ணும் விருப்பம் கிடையாது சரியா? ஒழுங்கா வந்து இந்த இந்த ஆட்டோவ வந்து எடுத்து ஓட்டு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி மேடம், நீங்களே சொல்லிட்டீங்க. இனிமே வந்து இருப்பேனா? சரி வாங்க, ஃபர்ஸ்ட்டு சவாரி உங்கள தான் ஏத்தணும். அம்மா வாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மாவ கூப்பிடுறாங்க. அங்கனக்குள்ள வந்து சுமதியோட பொண்ணு இருக்கு. "பாப்பா, குட்டி பாப்பா வாரியா? நம்ம ஒரு ரைடு போலாம்" அப்படிங்கிற மாரி வந்து ஆட்டோல வந்து கூப்பிடுறாங்க வேலன். சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து இவங்க உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஜானகி, அதுக்கடுத்தது சுமதியோட பொண்ணு உட்காந்துக்கிறாங்க. நம்ம வள்ளி வந்து வெளியில நின்னுக்கிட்டு இருக்காங்க. அத வந்து வேலன் வந்து பார்க்குறாங்க. உடனே வள்ளி வந்து சொல்றாங்க. "நானும் வரலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஐயோ! மேடம் ஆட்டோவே உங்களோட ஆட்டோ தான். நீங்க பாட்டுல இப்படி வெளிய நின்னா என்ன அர்த்தம்? வாங்க உள்ள வாங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, பின்னாடி இடம் ஃபுல் ஆயிடுச்சு. "வாங்க முன்னாடி வாங்கன்னு" சொல்லிட்டு முன்னாடி வந்து ஜோடியா உட்காந்துருக்காங்க. அங்க வெளியில வந்து தான் சுமதி மட்டும் தனியா இருக்காங்க. சுமதிய பார்த்துட்டு வேலன் வந்து சொல்றாங்க. "சின்னம்மா இருங்க. அடுத்த ரவுண்டு நம்ம தான் போக போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜாலியா ஆட்டோல போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரே என்ஜாய் பண்ணி போய்க்கிட்டு இருக்காங்க. ஜோடியா வந்து நம்ம வேலன், வள்ளி 2 பேருமே வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு, என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க.
வீட்டுக்கு வந்து இறங்குன உடனேயுமே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கையிலேருந்து காசு எடுத்து குடுக்காங்க. "இந்தா வேலா வச்சுக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு குடுக்காங்க. "மேடம் என்ன மேடம் காசெல்லாம் குடுக்குறீங்க? உங்ககிட்டலாம் நான் காசு வாங்க மாட்டேன் மேடம்" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "ஏய் வேலா, நான் வந்து எதுக்காக காசு குடுத்தேன் தெரியுமா? ஆட்டோ வாங்கி ஃபர்ஸ்ட்டு சவாரி வந்து நம்ம போயிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு சவாரியே வந்து சும்மா போக்கூடாது. சும்மா காசு வாங்கிக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. உடனே வந்து வள்ளியும் சொல்றாங்க, "வாங்கிக்கோ வேலா, இதில என்ன இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே அவங்க வந்து காச வந்து வாங்கிக்கிறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.